பாக்யராஜின் குடும்பத்திற்கு ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய உதவி நெகிழ்ச்சியில் திரையுலகம். அதாவது நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முக திறமைகளால் முத்திரை பதித்த கே பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். இன்று காலை வழக்கம் போல நடைப்பயிற்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது தனக்கு லேசான நெஞ்சு வலிப்பதாக குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை உடனடியாக 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் அவரது உயிர் பிரிந்தது. தற்போது அவரது உடல் நுங்கம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது திரையுலக பயணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சோக பின்னணிகள் பலரையும் உலுக்கியுள்ளது. கே பாக்யராஜ் 1981ஆம் ஆண்டு நடிகை பிரவீனா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1983இல் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பிரவீனா உயிரிழந்தார். அதன் பிறகு தனது படங்களில் ஜோடியாக நடித்த நடிகை பூர்ணிமாவை காதலித்து 2வது திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமணம் அன்றைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் அவரை தாலி எடுத்து கொடுக்க பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். பெற்றோரை போலவே சினிமாவில் நடிக்க வந்த சாந்தனு பிரபல தொகுப்பாளினி கீகியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தனது மகனுக்கு சினிமாவில் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் பாக்யராஜுக்குள் எப்பொழுதும் இருந்தது. மகன் சாந்தனுவை விட பாக்யராஜின் கவலையும் வேதனையும் அவரது மகள் சரண்யாவை பற்றித்தான் இருந்தது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். பாக்யராஜ் தானே இயக்கிய பாரிஜாதம் என்ற படத்தின் மூலம் தன் மகள் சரண்யாவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை. அந்த படத்திற்கு பிறகு சுமார் 18 ஆண்டுகள் சரண்யா எங்கே இருக்கிறார், என்ன ஆனார் என்றே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக திரையுலகை விட்டு ஒதுங்கி மர்மமாக இருந்தார். பலர் அவரை மறந்தே போன நிலையில் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த சரண்யா தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்றும் தான் கடந்த காலத்தில் கடுமையான மன உளைச்சலால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கடைசி நேரத்தில் அம்மா அப்பா தான் தன்னை காப்பாற்றினார்கள் என்றும் கூறினார். மேலும் அந்த குழந்தையின் தந்தை யார், சரண்யா எப்பொழுது திருமணம் செய்து கொண்டார், இப்பொழுது அவருடன் வாழ்கிறாரா போன்ற கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் ரகசியமாகவே வைத்திருந்தார். தற்கொலை முயற்சியில் இருந்து மீண்டு தன் மகள் இப்பொழுது சினிமாவிற்கு பின்னால் தனக்கும் பூர்ணிமாவிற்கும் உதவியாக இருந்தாலும் தனக்கு பின்னால் தன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுக்க முடியவில்லையே, அவளுக்கு ஆதரவாக யாரும் இல்லையே என்கின்ற கவலை பாக்யராஜை உள்ளுக்குள் வாட்டி வதைத்தது. தன் மகளுக்கு எப்படியாவது ஒரு பாதுகாப்பான நல்ல வாழ்க்கை துணையை தன் கண்ணெதிரே அமைத்து கொடுத்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பாக்யராஜ். ஆனால் கடைசி வரை அந்த ஆசை நிறைவேறாமலேயே கவலையுடனே அவர் கண்ணை மூடிவிட்டதுதான் வேதனையின் உச்சம் என அஞ்சலி செலுத்த வந்த திரையுலக பிரபலங்கள் கண்ணீர் மல்க கூறி வருகின்றனர். எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் இருக்கும் பாக்யராஜ் பல சிறு பட்ஜெட் படங்களின் விழாவுக்கெல்லாம் முதலாளாக சென்று அந்த படங்களை வாழ்த்தியும் வாழ வைத்தும் வந்த திரைக்கதை மேதையை இனிமேல் இந்த மேடைகளில் பார்க்க முடியாதே என திரைப்பிரபலங்கள் கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ளனர். 85 வயதை கடந்த நிலையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இந்த மாத தொடக்கத்தில் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையையும் சோகத்தில் ஆழ்த்தியது. பாரதி ராஜா மறைந்து 14 நாட்களில் அந்த 7 நாட்களின் ஆன்மாவும் தனது கூட்டை விட்டு சென்று விட்டதே என ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ளனர். கோவாவில் நடைபெற்ற குஷ்புவின் மகள் அவந்திகாவின் திருமணத்தில் கடைசியாக பாக்யராஜ் பங்கேற்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது தீயாகி பரவி வருகின்றன. சிரஞ்சீவி, வெங்கடேஷ், குஷ்பு உள்ளிட்ட நடிகர்களுடன் ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசி மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்னை திரும்பிய நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று
கல்யாணத்தில் பார்த்த அவரை இன்று எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று குஷ்பு திருமணத்தில் பங்கேற்ற பலரும் இங்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்த பல திரைப்பிரபலங்கள் புலம்பி வருகின்றனர். இவருக்கு அரசியல் பிரபலங்களும் தற்போது அஞ்சலியை செலுத்தி வந்த வண்ணம் உள்ளனர். இவருக்கு தற்போது அரசு மரியாதையை முதல்வர் விஜய் அளித்துள்ளார். மேலும் ஆளுநர் அருளைக்கர், அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி, சீமான் என்று பலரும் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு பாக்யராஜின் மகனான நடிகர் சாந்தனுவுக்கும் தங்களது ஆறுதலையும் இரங்கல்களையும் தெரிவித்து சென்றனர். ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது தமிழ் திரையுலகம். இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக, அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகனாக, சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குனராக வலம் வந்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குனர்களாக வளர்த்தெடுத்த பெருமை கூறியவர். சில மாதங்களுக்கு முன்புதான் திரு பாக்யராஜ் அவர்கள் திரையுலகில் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததற்கான விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். அந்த நினைவுகள் இன்னும் பசுமையாக உள்ளன. திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பையும் ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தம் வாழ்வை நிறைவு செய்து கொண்டு விட்டது பெரும் இழப்பு. அவரை இழந்து தவிக்கும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ், சாந்தனு, சரண்யா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். தமது படைப்புகளால் பாக்யராஜ் அவர்கள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக தொடர்ந்து வாழ்வார் என்று தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது முதல்வர் ஸ்டாலின் சாந்தனுவிடம் என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், அவருக்கு உரிய எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் சாந்தனுவிடம் கூறியதாகவும் சாந்தனுவிடம் பண உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி திரையுலகத்தில் அனைவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. ஏற்கனவே முதல்வராக இருந்த ஒருவர் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் என்பதை இதில் உணர்த்திவிட்டார். ஏற்கனவே ஆர். ராஜா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கும் சென்று உதவி செய்தார். இதை பலரும் பாராட்டி வந்தனர். இந்த நிலையில் தற்போது பாக்யராஜின் மகனான சாந்தனுவை சந்தித்து பண உதவி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தயங்காமல் எங்களிடம் கேளுங்கள் என்று முன்னாள் முதல்வரான திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருப்பது பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் என்னாலும் மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களை என்று தற்போது ஸ்டாலினின் இந்த செயலை பாராட்டி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.